ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூனு நான் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஆயில் காஞ்சனுமே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு பார்த்திங்களா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்தோன்னுமே அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 10 பல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடலப்பருப்பு போட்டுருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூட 2 தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கிடுச்சு. இது கூட ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் சேர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். முள்ளங்கியை நம்ம தனியாக வணக்க போகிறோம். சரிங்களா? இது கூட 4 பத்து தேங்காயும் வணக்கி அந்த வணக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் அது கூட இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். இப்போ முள்ளங்கி பார்த்திங்கன்னா இப்படி தோல் சீவி நல்லா சீவி வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த ஈரப்பதம் போக நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணி ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். வணக்கி அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் அது கூட இதையும் சேர்த்து நல்லா குறப்பாக நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்தி நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து பவுல்ஸுக்கு மாற்றிட்டோம். இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு அரை ஸ்பூன் போட்டு பெருங்காயம் ஒரு 1/4 பிஞ்ச் போட்டு அரைச்சி இதை தாளித்து இதில் எடுத்து நம்ம கொட்டி வச்சிடலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இது மேட்சிங் ஆகும். முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இது சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.